பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவையுமாய் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை இது பாருங்க. முதலாம் தேவாலயத்தை தாவீது கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது கட்ட வேண்டாம், நீ கட்டாத, உன்னுடைய பிள்ளையாகிய சாலமோன் தான் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு நான் என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவர் இந்த ஆலயத்தை குறித்து இவ்வளோ ஆசீர்வாதத்தை அந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார்? ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நான் ஆசீர்வதிப்பேன் அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தேவன் அவனுடைய மன விருப்பம் யாரு? தாவீது ஆலயம் கட்டணும். தான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. என்னடா, நம்ம நல்லா ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஆனால் தேவனுக்கு சரியா இல்லை, தேவனுடைய ஆலயம் இப்படியா இருக்கு, இந்த இடத்த குறித்து என்ன இப்படி இருக்கு, நம்ம வீடு இப்படி இருக்கு, ஆனால் ஆலயம் அப்படி இருக்கு. ஸோ நம்மளை காட்டிலும் அந்த ஆலயம் இன்னும் சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி, அந்த உணர்வு தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், அது பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படின்னு, அது தேவனுக்காக மகாராஜாவின் இடமாக மகாராஜாவின் ஆலயமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அந்த விருப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸோ அந்த இடத்துல ஆலயம் கட்டும்பொழுது அந்த இடத்துல தேவ மகிமை நிரம்பி இருந்தது. ஸோ ஒவ்வொருடைய மனசுல என்ன தீர்மானிக்கிறோமோ அந்த மனதின் அளவை கண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்மானித்து ஜெபித்து என்ன உருவாக்குகிறாயோ அந்த இடத்துல என் மகிமை விளங்கும். ஆமென். ஸோ என் நாமம் அந்த இடத்துல தரிப்பிக்கப்படும். அந்த தரிப்பிக்கப்பட்ட இடத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்தின் சேமத்தை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவையுமாய் இருக்கிறது என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆலயம் என்று ஒரு இருக்கும்போது தான் அந்த ஜனங்கள் உள்ளே வரும்போது கர்த்தரே சொல்லுகிறார். மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மழை வராத பொழுது, இல்லைன்னா தேசத்தில் பஞ்சங்கள் வரும்பொழுது, இல்லைன்னா தேசத்தில் கொள்ளை நோய்கள் வரும்போது, அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நீங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தில் உங்களை தாழ்த்தும் போது என் கண்கள் இந்த ஆலயத்தின் மீது இருக்கும், இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் தாழ்த்தும் போது நான் இந்த கொள்ளை நோயிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன், நான் இந்த அநியாயமான பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை நான் கட்டளிடுவேன். அப்போ ஆலயத்திற்கு உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே தேவனாகிய கிறிஸ்து அந்த இடத்தை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. அடுத்தடுத்த வார்த்தைகள்லாம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம உருவாக்குகிற ஆலயம், நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஆலயத்துல நம்ம ஆலயம் சரியா இருந்தாதான் வெளியே ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப நாம சரியா இருந்து இந்த வெளியே ஆலயத்தை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்றால் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள்ல ஜெபிக்கிற எல்லா ஜனங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடம் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்ட இடம். அதுதான் 16ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் இதை தெரிந்து கொண்ட பரிசுத்தமான இடமாய் தெரிந்து கொண்ட என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இதே இடத்துல இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ அருமையான வேத வசனம் வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்போது, இப்போ உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் தாழ்ந்த இந்த சூழ்நிலையும் இந்த ஜெபத்தையும் கர்த்தர் கண்டு எதற்காக நீங்கள் தேடினீர்களோ, எந்தெந்த விஷயத்துக்காக ஓடி வந்தீர்களோ அது எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கட்டளை கொடுக்கிறார். இந்த வார்த்தை மாறாதது. இந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால ஆலயம் கட்டப்படும்
அழைக்கப்படுவதே எதற்காகனா, நாம நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி இந்த இடத்துல வர வேண்டும். வந்து ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் எல்லா விதமான விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஜனத்திற்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். இந்த ஜனங்கள் தன்னை தாழ்த்தும் போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஜனங்கள் சொல்லுகிற விண்ணப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தொடர்ந்து 5 வசனங்கள் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால நாமும் தேவாலயத்திற்கு சென்று நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சபையும் நம்முடைய சபையின் குடும்பத்தார் எல்லோருக்கும் சேமத்தை வரப்பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறது. தேவன் மகிமையா இறங்கி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி போல இன்றளவும் கர்த்தர் நம் சபையில இறங்கி ஆசீர்வதிக்கிறாராக. ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என்று வார்த்தை கொடுத்து என் கண்கள் திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கும் சொன்னீங்களே ராஜா. அப்பா, உமக்காக ஆலயங்களை ஆண்டவரை உருவாக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற எல்லா தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆலயத்தில் நடக்கிற ஜெபத்தை ஆண்டவரே நீ செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த நாட்களில் காலை வேளையில் எழுந்து ஆண்டவரை மனதார ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க விண்ணப்பத்தை கேட்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எந்த விதமான ஆண்டவரே கொள்ளை நோய்களோ எந்த விதமான அப்பா ஆசீர்வாத குறைவும் ஏற்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து திறந்த வாசலை வைப்பீராக. கர்த்தர் பெரிய அற்புதங்களை காண செய்வீராக. அப்பா, இந்த வேளையில கூட பலவீனத்தோடு சோர்வோடு பயத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லோரும் பயத்தையும் ஆண்டவரை விலக்கி காத்துள்ளும். எல்லா பலவீனமும் வியாதி விக்கிரங்களை விலக்கி காத்துள்ளும். பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிடும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.